நம்ம ஏற்கனவே டைம் ட்ராவலர் பற்றி பேசிக்கிறோம். இதோட 2வது பார்ட்டுன்னு கூட இந்த வீடியோ வச்சுக்கலாம். அதாவது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த உலகத்தில ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது 3 டைமென்ஷன் தான் இருக்குது. டைமென்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வழி பாதைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால பூமியில இருக்கக்கூடிய மனுஷங்களாகட்டும், எதா ஆப்ஜெக்ட்டா இருந்தாலுமே நகரக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா, 3 விதமான டைமென்ஷன்ல மட்டும் தான் ஒண்ணு போக முடியும். ஒண்ணு ஃப்ரண்ட்ல, ஒண்ணு ரைட்ல, ஒண்ணு லெஃப்ட்ல. ஓகேங்களா? இந்த டைமென்ஷன்ல மட்டும் தான் போக முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி 4வது டைமென்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. 4வது டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த 3க்குமே அப்பாற்பட்ட ரிவர்ஸ்ல காலத்த பின்னோக்கி பயணிக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பூமியில மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட 4வது டைமென்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்களுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தியரி அப்படிங்கிறத முன் வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில வந்து பார்த்தோம்னா, டைம் டிராவலர் சாத்தியமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஃபார்முலாலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாப்புல. ஆனா, அத எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் மனுஷங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுதான் உண்மை. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, டைம் டிராவல் மிஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரிமோட்டுக்கும், இந்த ஒரு டிவிக்கும் இருக்கிற சுவிட்சை வச்சு, டிவிய இந்த ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஏசிய இந்த ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஃபேனை இந்த ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா, இந்த டைம் டிராவல் ரிமோட்டு அப்படிங்கிறத எந்த டைமை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி மனுஷனால இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனா, அத எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இப்ப இது ரிமோட்னா இதுக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு கேட்ஜெட், ஏதோ ஒரு பொருள் இருந்தா தானே இத வச்சு நம்ம இத கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ரிமோட்டுக்கான ஃபார்முலாலாம் அவன் கண்டுபிடிச்சுட்டான் மனுஷன். எந்த ரிமோட்டு? டைம் டிராவலுக்கான ஒரு விஷயம்லாம். இது இப்படி இப்படி பண்ணா, அப்படி அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனா, எதன் மேல நம்ம அத செலுத்தி நம்ம வந்து பரிசோதிச்சு பார்க்கறதுன்னு சொல்லி மனுஷனால கண்டுபிடிக்க முடியல. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே டைம் டிராவல் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ப முடியலையா? இப்ப நம்ம இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் நடந்து போகக்கூடிய தூரம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்த இங்கேருந்து மனுஷன் ஒருத்தன் நடந்து போறான். மதியானம் 2 மணிக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறான். மதியானம் 3 மணிக்கு நடந்து போறான். அவனோட வாழ்க்கையில 1 மணி நேரம் அவன் நடந்து போயிருக்கிறான். அதே மாரி ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் நடந்து போக ஆரம்பிச்ச அதே 2 மணிக்கு வந்து ஒருத்தன் கார்ல கிளம்புறான். அவன் ஒரு 10 நிமிஷத்துல அந்த 3 கிலோமீட்டர் தூரம், அதிகபட்சம் 10 நிமிஷம், 5 நிமிஷமே போதும். 5 நிமிஷத்துல போயிட்டான். அதாவது நடந்து போன ஆளு வாழ்க்கையில 60 நிமிஷம் செலவு பண்ணியிருக்கிறாரு. கார்ல போன ஆளு 5 நிமிஷத்துல போய் 5 நிமிஷம் 55 நிமிஷம் டைம் டிராவல் பண்ணி போன கணக்கு. இவன் 1 மணி நேரம் நடந்து போனதான் இந்த ஆள் 5 நிமிஷம் நடந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான டைம் டிராவல் தான்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு தியரிய முன்வைக்கிறாரு. இது வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து காமெடியா இருக்கலாம். ஆனா அதான் உண்மை. உதாரணத்துக்கு விண்வெளியில இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு நம்ம பூமியில 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு நண்பர் வந்து விண்வெளிக்கு போயிடுறாரு. ஒருத்தர் பூமியிலே இருக்கிறாரு. இவரு போயிட்டு 50 வருஷம் விண்வெளியில சுத்திட்டு இருந்து ரிட்டர்ன் வராரு அப்படின்னா, பூமியில இருக்கக்கூடிய நண்பரு 70 வயசு ஆயிருக்குமா. இவர் 50 வருஷம் சுத்திட்டு இருந்த காலகட்டத்தில விண்வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, இருட்டு, பகல் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா இங்க இரவு பகல் போக போக இவனுக்கு இங்க வயசாயிட்டே இருக்கும். இங்க இருக்கக்கூடிய நபருக்கும், விண்வெளியில பயணம் பண்ணிட்டு இருக்கிற நபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 50 வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னா, இவங்க 20 வருஷம் இது வேகமா ஓடியிருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது, இவங்களுடைய ராக்கெட் ஸ்பீடு அப்படிங்கிறது பெர் செகண்ட் 10 கிலோமீட்டர்ஸு. ஓகேங்களா? ஆனா ஒளியினுடைய திசைவேகம் அப்படிங்கிறது 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்டு. நம்ம ஒளியோட திசைவேகத்தில பயணிச்சோம் அப்படின்னா, நம்மளால வந்து காலத்தை கடந்து பிரயாணிக்க முடியுமா? அது எந்த இடத்துல? நட்சத்திர பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லி நடக்குது இல்லைங்களா? பிளாக் ஹோல் வருது இல்லைங்களா? அந்த பிளாக் ஹோல்ல வந்து 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்ம உள்ளடி பூந்தோம்னா, வெளியில வரும்போது காலத்தை கடந்து நம்மளால வெளியில வர முடியும்னு சொல்லி ஒரு தியரி முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காலப்பயணம் சாத்தியமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளால இன்னைக்கு இது பண்ண முடியல. ஆனா ஒரு சில காலகட்டங்கள்ல காலப்பயணம் இவங்கலாம் செஞ்சு வந்திருக்கிறாங்களோ! அப்படின்னு நம்மள யோசிக்கிற அளவுக்கு, பிரமிக்கக்கூடிய அளவுக்கு நெறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பூமியில நம்மள சுத்தி நடந்துட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஒரு காருடைய சிற்பமா இருந்தாலும் சரி, ஒரு விமானத்தோட சிற்பமா இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு விண்வெளி வீரர்கள் போட்டிருக்கக்கூடிய விண்வெளி உடை ஓகேங்களா? அந்த ஏரோகிராஃப்ட் ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சிற்பங்களா செதுக்கி வச்சிருக்கிறாங்க. எகிப்தோட பிரமிடுக்கு இன்சைட்ல, உள் சைட்ல ஓகேங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனாவே இருந்தாலும், இந்த ட்ரெஸ், இந்த ஹெல்மெட் இது இப்படி தான் வரும்னு சொல்லி எப்படி அக்யூரேட்டா அவங்களால வந்து உருவாக்க முடிஞ்சது? ஸோ இங்கேருந்து யாரோ ஒருத்தர் கடந்த காலத்துக்கு போய் சொல்லிக் குடுத்தாங்களா? இல்ல கடந்த காலத்துல இருக்கிறவங்க எதிர்காலத்துக்கு வந்து பார்த்துட்டு போனாங்களா? இப்படி நெறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவும் ஒரு சந்தேகமா இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, காலப்பயணம் சாத்தியம்னு சொன்னாலுமே கூட வந்து, பணக்காரங்களும், அரசியல்வாதிகளும் மட்டும் தான் பயன்படுத்துவாங்களே தவிர, ஏழை மக்களுக்கு வந்து முழுசா வந்து சேராது. "என்னா சபரி சொல்ற?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா உண்மதான். எல்லாமே இருக்குது. முடிஞ்சா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நம்மளால எடுத்துக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு சேலத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு சேலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியா ஒரு 20,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
20 லட்சம் பேர் இருப்பாங்க. 20 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 தொகுதி இருக்குது. தொகுதிக்கு 2 லட்சம் பேர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 10 தொகுதிக்கு 20 லட்சம் பேர். இந்த 20 லட்சம் பேர்த்தில் சேலத்துலேயே விமான நிலையம் இருக்குது. எத்தனை பேர் விமானத்தில் ஏறி போயிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? 1 லட்சம் பேர் போயிருக்கிறதே பெருசு. அந்த 1 லட்சம் பேர் வந்து அந்த பணக்காரங்க தான். அவங்க தான் திரும்ப 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 போயிட்டு வருவாங்க. மீதி 19 லட்சம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் ஏழையாக இருந்தாலும் 9 லட்சம் பேர் நடுத்தர குடும்பத்தலைங்க. அவங்க என்ன எதுவுமே யோசிப்பாங்க, இங்கேருந்து மெட்ராஸுக்கு போகிறதுக்கு இவங்க ஃப்ளைட்டில் ஒரு 3000 கேட்குறாங்கன்னு இங்கே ஒரு டிக்கெட்டுக்கு. பஸ்ஸில் போனால் 500 தான். நம்ம 2500 செலவு பண்ணணுமா, நம்ம 500 கொடுத்தா பஸ்ஸிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்களே தவிர, அவ்வளோ பணம் செலவு பண்ணி நான் விமானத்தில் போய் ஆகணுமான்னு தான் கேட்பாங்க. அந்த காசு இருந்தால் எனக்கு ஒரு செலவு ஆகணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் எந்த நவீன விதமான ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாலுமே மனுஷன் வந்து அதை வந்து பணத்தினுடைய அடிப்படையில் தான் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ காலப்பயணத்துக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா ஆகுதுன்னு வைங்களேன், நம்ம ஆளுங்க எத்தனை பேர் போக போகிறாங்க? அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? போய் அங்கேயே மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறது? திரும்ப வர முடியுமா, வர முடியாதா? இல்லை இவங்க நம்மளை வச்சு டெஸ்ட்டு பண்ணுறாங்களா? இப்படிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, எது எதெல்லாம் மனுஷன் பயன்படுத்துவானா, தான் கூடயே வச்சுக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே மனுஷன் பயன்படுத்துவான். தேடி போய் ஒரு விஷயத்தை பயன்படுத்துறதுனா யோசிப்பான். இப்போ உதாரணத்துக்கு தன் கூடயே வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபேன் ஆகட்டும், டிவி ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், சோஃபாவாகட்டும், இப்படி எல்லாமே மனுஷன் தன் கூட வச்சுக்கிறது எல்லாத்தையுமே விரும்பி வாங்கிக்குவான். தேடி போய் வாங்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிப்பான். ஓகேங்களா? இதுதான் மனுஷனோட கான்செப்ட்டு. எதிர்காலத்தில் காலப்பயணம் வந்தாலும் அது எல்லாருக்குமே போய் சேராது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.